Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Geography Unit 5, first one titled Mass Communication System. பொது தகவல் தொடர்பு அமைப்பு. Mass communication enable millions of people to get the information at the same time. பொது தகவல் தொடர்பு என்பது ஒரே நேரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் தகவல்களை பெறுவது ஆகும். It is a great way to provide education as well as a entertainment. இது கல்வி மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களை வழங்கும் சிறந்த வழியாகும். இப்போ நமக்கு எக்ஸாம் ரிசல்ட் வருதுன்னா ஒரே டைமில் அனைத்து மாணவர்களுக்கும் வருது இல்லைங்களா? அது எதிராக அப்படின்னா அது மாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம். It helps in creating awareness among the people regarding various national policy and program. பல்வேறு தேசிய கொள்கைகள் மற்றும் திட்டங்களை பற்றி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை உருவாக்க பொது தகவல் தொடர்பு பயன்படுகிறது. The mass communication system can provide the information of peoples in two methods. அப்போ பொது தகவல் தொடர்பு அமைப்பானது அப்போ இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். அப்போ என்னென்ன வகைன்னா there are a print media and electronic media. அதை லைன் பண்ணிக்காங்க. பொது தகவல் தொடர்பு ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று பிரிண்ட் மீடியா அப்படின்னா அச்சு ஊடகங்கள். செகண்ட் ஒன்றில் எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னா மின்னணு ஊடகங்கள். அப்போ ஃபஸ்ட் ஒன் டைட்டிலில் நம்ம எலக்ட்ரானிக் மீடியா அப்போ எலக்ட்ரானிக் மீடியாவில் ரேடியோ ப்ராட்காஸ்டிங் இன் இந்தியா வாஸ் ஸ்டார்டட் இன் 1923 பை த ரேடியோ அண்ட் கிளப் ஆஃப் பாம்பே. மின்னணு ஊடகங்கள் இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை மும்பை வானொலி சங்கம் மூலமாக 1923 தொடங்கப்பட்டது. அதை லைன் பண்ணிக்காங்க. நமக்கு ரேடியோ ப்ராட்காஸ்டிங் ஸ்டார்டட் த இயர்னா அப்போ 1923. ஃபஸ்ட் ஒன் பிளேஸ் எது அப்படின்னா பாம்பே. சின்ஸ் தென் இட்ஸ் கெயின்ட் இமென்ஸ் பாப்புலாரிட்டி அண்ட் சேஞ்ச் த சோசியல் அண்ட் கல்ச்சுரல் லைஃப் ஆஃப் பீப்புள். அன்றிருந்து மக்களுடைய சமூக கலாச்சார வாழ்க்கை முறை மாற்றங்களுக்கு காரணமாக விளங்கி மக்களுடைய பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இட் வாஸ் நேம்டு ஆஸ் ஆல் இண்டியா ரேடியோ. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. அப்போ 1923 தொடங்கப்பட்ட அந்த ரேடியோ காஸ்டிங்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணி ஆல் இண்டியா ரேடியோ, நம்ம கூட ரேடியோவில் சொல்லுவாங்க ஆல் இண்டியா ரேடியோ செய்திகள் வாசிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அதுதான் ஏஐஆர். இன் 1936 and again it was renamed as ஆகாஷ்வாணி in 1957. 1936 அகில இந்திய வானொலி என்று பெயர் பெற்றது. அதன் பிறகு 1957 முதல் மீண்டும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அது ஆகாசவாணி எனவும் பெயர் மாற்றம் செய்து அழைக்கப்பட்டு வருகிறது. அதுவும் லைன் பண்ணிக்காங்க. ஏன்னா எந்த ஆண்டு ஆகாஷ்வாணி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் 1957. இன் ப்ராட்காஸ்ட் ஏ வெரைட்டி ஆஃப் ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு இன்ஃபர்மேஷன் எஜுகேஷன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். இது கல்வி, செய்திகள் மற்றும் பொழுதுபோக்கு தொடர்பான பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புகிறது. Special news bulletins are also broadcasted on special occasions like session of parliament and state legislature. சட்டமன்றம் மற்றும் பாராளுமன்ற கூட்டத்தொடர், நிகழ்வுகள் மற்றும் சிறப்பு விழாக்கள் தொடர்பான நிகழ்வுகளையும் சிறப்பு செய்திகளையும் ஒளிபரப்புகிறது. நெக்ஸ்ட் ஒன்றில் டெலிவிஷன், அதான் தொலைக்காட்சி. ப்ராட்காஸ்டிங்
has emerged as a most effective audio-visual medium of disseminating information and education and masses. தொலைக்காட்சி ஒளிபரப்பு ஊடகம் மக்களுக்கு மிகவும் பயனுள்ள பல்வேறு தகவல்களை ஒளி காட்சி மூலமாக வழங்கும் சிறந்த ஊடகமாக உருவெடுத்து உள்ளது. நம்ம கண்ணாரையும் காதாலையும் எதுக்கு என்ன கண்ணாரையும் பார்க்குறோம், காதாலையும் கேட்கக்கூடியதாக எதிராகன்னா தொலைக்காட்சியாக தான் ஒளி. Television network in India is known as Doordarshan, which has started a common national program CNP, DD and CNP service, and it is extends to the backward and remote rural areas. இந்தியாவில் தொலைக்காட்சி வலையமைப்பு தூர்தர்ஷன் என அழைக்கப்படுகிறது. அதுவும் லைன் பண்ணிக்கும். இந்திய தொலைக்காட்சி என்னவென்று அழைக்கப்படும் அப்படின்னா தூர்தர்ஷன். இது பொதுவான தேசிய திட்ட சேவைகளை வழங்க தொடங்கிய பின்பு இச்சேவை பின்தங்கிய மற்றும் தொலைதூர கிராமப்புறங்களுக்கு விரிவடைய செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் இன்டர்நெட், அதாவது இணையம். Construction of a interconnected network is the global system of interconnected computer networks that use the internet and protocol should to link device worldwide. இணையம் என்பது வலையமைப்பு நெறிமுறைகளை பயன்படுத்த கணினி மூலம் இணைக்கப்பட்ட உலகளாவிய ஒரு தகவல் பரிமாற்ற வலையமைப்பு தான் எது அப்படின்னா இணைய வலை, அதான் இணையம். சோசியல் மீடியா ஆர் இன்டராக்டிவ் கம்ப்யூட்டர் mediated technology that facilitate the creation and sharing of information, ideas, career, interest and other form of expression via and virtual communities and networks. அப்போ இந்த மனிதனுடைய சமூக ஊடகமாகவும் இது பயன்படுகிறது. இது நேரடி செய்திகளை பகிர்ந்து கொள்ளவும், அதோடு மட்டும் அல்லாமல் இது புதிய தொழில்நுட்ப வகையில் நமக்கு தேவையான தகவல்களையும் கருத்துக்களையும் நடைமுறைகளையும் அப்போ அனைத்து வசதிகளையும் அப்போ பயன்பாட்டாளர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வழிவகைகளை செய்யக்கூடியது தான் எது அப்படின்னா இணையம். பிரிண்ட் மீடியா நெக்ஸ்டன் செய்தித்தாள் ஊடகம்.